வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது யூ கேன் ரன் ஃபார் எவர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மிராண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு சைக்கோபாத் கில்லர் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறா அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த சைக்கோ கில்லரை காட்டுறாங்க. அவன் ஒரு பங்க்ல இருந்து வெளியே வரான். வந்த இடத்துல நிறைய சண்டைகளை அவன் பாக்குறான். அதாவது ஒரு நபர் தன்னோட நாயை பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். ஆல்சோ இங்க ஒரு கப்பல் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பாட்டு கன் எடுத்து எல்லாரையும் மானாவரியா சுட ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பினவன் போற வழியில வந்து ஒரு அப்பா பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணோட பேர் தான் மிராண்டா. இவனோட ஸ்டெப் டாட் தான் அந்த நபர். அவரோட வந்து ஒரு விதமான ஆர்கியூமெண்ட்ல அவ இன்வால்வ் ஆயிட்டு இருப்பா. சடனா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரை இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கு பயந்து அந்த பொண்ணு வந்து காட்டு பகுதிக்குள்ள ஓடுவா. சோ அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் இடையே நடக்கக்கூடிய கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படம் கிக் ஸ்டார்ட் ஆன விதம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த சைக்கோ கில்லர் யாரு, அவனோட டார்கெட் ஆன அந்த மிராண்டா யாரு, அவனோட ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் காட்டிடுறாங்க. அண்ட் அந்த சேஸ் அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே தொடங்கிடுது. ஆல்சோ அதுக்கு பேரலா ஒரு மாதிரி போலீஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன டென்ஷனும் பில்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த இனிஷியல் பார்ட் ஆஃப் சேஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதாவது ரேண்டமா நிறைய நபர்களை பாக்குறாங்க. அந்த டைம்ல வந்து அந்த சைக்கோ கில்லர் என்ன பண்றான், ஆல்சோ இவங்களோட அந்த பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய அம்மாக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போச்சா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டார்டிங்ல ரொம்ப நீட்டாவே பிளேஸ் பண்ணிருப்பாங்க. பட் போக போக ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப இழுவையா போயிடுச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆல்சோ அந்த டென்ஷன் அப்படின்றதுமே பெரிய லெவல்ல ஃபீல் ஆகவே இல்லை. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மிடில் போர்ஷன் அப்படின்றது இப்படிதான் டிராவல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு மாதிரி நிறைய பரபரப்பான சம்பவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே முடிச்சிருப்பாங்க. பட் த்ரூ அவுட் த மூவியும் அதே பேஸ்ல எடுத்திருந்தாங்கன்னா இது ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லரா இருந்திருக்கும். ஆல்சோ இதுல நிறைய டீடைலிங் அப்படின்றதுமே பெட்டரா இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கான ஆங்ஸைட்டி இஷ்யூக்கு காரணம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. அது கூட ஓரளவுக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. பட் அந்த சைக்கோ கில்லர் ஏன் அப்படி மாறினா அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. அது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதுமே இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான். பட் ஆகா ஓகோன்லாம் இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.